சாண பிடிச்ச கத்தி மாதிரி கூரா இருக்கி. எந்த சாதிரா நீ தேவர்னு நினைச்சா நான் தேவன், நாடார்னு நினைச்சா நாடா, தலித்னு நினைச்சா தலித், வன்னியர் நினைச்சா வன்னிய, கவுண்டர் நினைச்சா கவுண்ட, ஐயர் நினைச்சா ஐயன். நீ எந்த சாதி நினைக்கிறையோ அந்த சாதிடானா. ரத்தத்துல சாதிய பார்க்காத, மொத்தத்துல நான் உழைக்கிற சாதி. விஷ்ணுக்கும் சிவனுக்கும் இதெல்லாம் வந்து பிற்காலத்தில் பிராமணர்கள் கட்டின கதைகளை ஒழிய உண்மையான வரலாறு பார்வையில் வந்து அவர் வந்து ஒரு பெரிய பணக்காரராக இருக்கிறாரு. துறவரும் போகிறாரு. மக்களுக்குலாம் நிறைய காசுலாம் கொடுத்தனால அவர் வந்து தர்ம சாஸ்தா அப்படிங்கிற பேரில் அவர் அழைக்கப்படுறாரு. இதுதான் அவருடைய வரலாறு அடிப்படையாக. அவருடைய நிலைப்பாடு என்ன, அவருடைய தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் என்பவன் வந்து தன்னுடைய விந்து ஆற்றலை கட்டுப்படுத்தணும். அது குறிப்பிட்ட காலத்துக்கு ஒருவன் அதை கட்டுப்படுத்துறானோ, தவறான சிந்தனையிலிருந்து வரானோ, அவன் வந்து ஒரு பக்குவ நிலை அடைகிறான்ங்கிறது அவங்களுடைய கான்செப்டாக அந்த காலத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த கான்செப்டுக்கு தான் வந்துட்டு ஆண்கள் வந்து ஒரு மண்டலத்துக்கு வந்து எந்தவித தவறான சிந்தனையும் இல்லாமல், எந்தவித தவறான பழக்கங்களும் இல்லாமல், சுத்தபத்தமாக இருந்து, சுத்தபத்தமான எல்லாமே செக்ஷுவல் இன்ட்ராக்ஷன் எதுவுமே இல்லாமல் அதனால பார்த்தீங்கன்னா மாலை போடுறவங்க வந்து பெண்களோட முகத்தை கூட பார்த்து பேச மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சபரிமலை ஐயப்பனோட கோவில் வந்து 1950s காலகட்டங்களில் இந்த மெயின் டைட்டியோட சிலை வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது. அப்போது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற பிடிஆர் அவர்கள், அவங்க வந்து ஒரு மினிஸ்டராக இருந்திருக்காங்க. ஸோ அப்போ அவங்க இருந்துக்கிட்டு அங்கே இருக்கிற இந்த ஐயப்பனோட சிலையை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இந்த சிலை எடுத்து செல்லப்பட்டு மெட்ராஸ் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு அதுக்கப்புறம் அது கேரளாவுக்குள்ளே கொண்டு போய் கேரளா தேவஸ்தானம் கிட்டலாம் பேசி அந்த ஐயப்பன் சபரிமலை சிலை வந்து வைக்கப்பட்டிருக்குது. அந்த சிலை தான் நம்ம இப்போ போய் பார்த்துட்ருக்கோங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு தமிழ் டச். கரெக்டாக கேரளாவோட இது எத்தனை பேருக்கு தெரியும்? இங்கேருந்து அந்த சிலை போயிருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? கிரேசி ரைட்? இது அந்த நம்பிக்கை பெண்கள் மத்தியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நம்பிக்கை. பெண்கள் மட்டுமே போகக்கூடிய கோவில்கள்லாம் உண்டு, பெண்கள் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய பண்டிகைகள்லாம் உண்டு. அது எல்லாம் தெரியுமா அவனுக்கு? எனவே इधर पाती हिंदुस्तान की मस्जिदों में औरतें क्यों नहीं आती हैं नमाज पढ़ने के लिए? दिल्ली में अपने आसपास की मस्जिदों में गया और वहाँ मौलाना और इमामों से मेकअप करके आए और मौत को खुशबू लगे तो मौत की नमाज नहीं होती, नीयतें खराब हो जाती। औरत का माना ही पर्दा है और औरत को पर्दे के अंदर ही रहना चाहिए। यहाँ तक कि अगर औरत मर्द के सामने से नमाज की हालत में निकल भी जाए तो नमाज टूट जाएगी। अगर कोई काला कुत्ता निकल जाए तब भी नमाज टूट जाएगी। अगर गधा निकल जाए तब भी नमाज टूट जाएगी। काला कुत्ता बताया आपने, गधा और औरत சமூகத்தில் ஒற்றுமையெல்லாம் உடைச்சு விட்டு பெரிய கலவரத்தை உருவாக்க போறான். அதுவும் ரொம்ப முக்கியம். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய விடுதலைன்னு சொல்லிட்டாவே ஜாதி வெறி பிடிச்சி அலையிறான். அது அந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய கேடா வந்து போய் முடிய போகுது. ஏன்றதை இந்த பதிவோட ஈஸியா சொல்றேன். அதற்கு முன்பு இந்த வீடியோ நீங்க கேளுங்க, அதுக்கு ஒரு விஷயத்துக்குள்ள வரேன். ஒவ்வொரு வருஷமும் ரஞ்சித் இதை பண்றான். ஒவ்வொரு வருஷமும் என்ன அப்படின்னா, கார்த்திகை மார்கழில இவங்க ஐயப்ப பக்தர்கள் மாலை போடுறாங்க இல்லையா, அந்த மாதத்துல தான் இந்த இசை வாணியை கூப்பிட்டு வச்சு இதே பாடலை எல்லா முறையும் போடுறான். ஒரு மாசத்துக்கு முன்னுக்கு போடல, போன வருஷமும் போட்டேன், அதுக்கு முந்தின வருஷமும் போட்டான். புரியாது இல்ல, அந்த நீங்க நம்பிக்கை தெரிஞ்சீங்கன்னா இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்ற இது ஒரு விஷயத்தை தெரிஞ்சிடும். அது என்ன அப்படின்னா, ஐயப்பன் கோவிலை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான கோவில்கள் 4. அதுல முதலாவது கோவில் வந்து சபரிமலை. சபரிமலை ஐயப்பன் கோவில் மட்டும்தான் குறிப்பிட்ட வயதினர், பெண்கள்லாம் போக கூடாது, குறிப்பிட்ட வயதினர் போகக்கூடாதுன்றது ஒரு நம்பிக்கை. சரி, இந்த நம்பிக்கை ஓரமா வைங்க. மற்ற 3 கோவில்கள் என்னென்ன அப்படின்னா, ஐயப்பனுக்கு குழந்தை வடிவில், அதாவது சாஸ்தா குழந்தை வடிவமா இருக்கிற ஒரு கோவில் இருக்குது. அது குளத்துப்புலா. அந்த கோவில் சபரிமலையிலிருந்து 50 கிலோமீட்டருக்கு வெளியே இருக்கு. அந்த கோவிலில் எல்லா பேருக்கும் அனுமதி உண்டு. பொதுவாகவே அங்கே போனால் குழந்தை கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் உண்டு. இது முதலாவது. இதில் எல்லா பேருக்கும் அனுமதி உண்டு. இதில் யாராவது தடை பண்ணாங்களா? கிடையாது. 2வது 3வது கோவில் என்ன அப்படின்னா, அச்சன் கோவில், அதுக்கப்புறம் ஆரியங்காவு. இந்த 2 இடங்கள், இந்த 2 இடமும் ஒரு 20-25 கிலோமீட்டருக்கு வெளியே வச்சுக்கோமே. இந்த 2 இடத்துலையுமே ஐயப்பன் அவர்கள் திருமண கோணத்துல தான் இருப்பாரு. இந்த 2 இடத்துலையுமே திருமணம் வேண்டி, கல்யாணம் வேண்டி போகக்கூடிய நிறைய என்ன அப்படின்னா, சமீபத்தில் ஒரு போக்கூடு வளர்ந்துட்டே வருது. அதையும் சேர்த்து கண்டிக்கிறேன். அது என்ன அப்படின்னா, இந்து கோவில்கள் சம்பந்தப்பட்ட பிரசாதம் ஏதாவது கொடுத்து வச்சுக்கவே, ஐயோ தீட்டுக்கு நாங்கள் சாப்பிட மாட்டேன். ஏன் தீட்டு சொல்றேன்? இந்த போன வருஷம் போன மாசம் மதம் அதெல்லாம் சாத்தானுக்கு ஓதப்பட்டது, அதெல்லாம் சாப்பிடாதுன்னு ஒரு விஷயத்தை சாத்தானுக்கு ஓதப்பட்டதுன்னு இங்க ஓப்பனாவே ஒருத்தரால் அறிவிக்க முடியுது ஒருத்தருடைய நம்பிக்கையை. அப்படின்னு மதவெறியோட அலையிற ரஞ்சித் போட்டிருக்கான் பாரு, அவன் பிறப்பால் கிடையாது, அவனோட குணத்தால இந்த சமூகத்திலே ஒதுக்கி விரட்டி அடிக்கப்பட வேண்டிய நபர்கள்.
ரஞ்சித் அவர்களோட இந்த நீலம் பண்பாட்டு மையத்தை சேர்ந்து அவங்க இந்த இசைவாணின்னு நினைக்கிறவங்க பேர். அவங்க வந்து ஐஎம் சாரி ஐயப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை பாடுறாங்க. இவங்க வந்து ஒரு கிறிஸ்தவர். இவங்க வந்து இயேசுநாதரை பத்திலாம் நிறைய பாட்டெல்லாம் பாடி இருக்காங்க. இயேசுவை கைவிட்டுறாதீங்க, இயேசுதான் எல்லாம். இயேசுவை பத்தி பாடுறப்ப எப்படி பாடுறாங்க, இயேசுதான் எல்லாம் அப்படின்றாங்க. நான் சொல்றேன், நீங்க அந்த மதத்துல இருக்கீங்க, அந்த கடவுளை புகழ்ந்து படிக்கோங்க, நாங்க இல்லைன்னு சொல்ல. ஏன் ஐயப்பனை பத்தி பாடுறப்ப ஐஎம் சாரி ஐயப்பான்னு சொல்லிட்டு அங்க வந்து ஐயப்பன் கோயில வந்து பெண்கள் எல்லாம் உள்ள விடுறது இல்ல, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு என்ன கவலை? ஐயப்பன் கோயில உள்ள விட்டா நீங்க போயிருவீங்களா? நீங்க அதுலயே என்ன பண்றீங்க, சாத்தானெல்லாம் இது பண்ணாதீங்கன்னு அந்த இயேசுநாதர் பாட்டில் சொல்றாங்க, சாத்தான இது பண்ணிடாது அப்படின்னு. நீங்க தான் வந்து இந்து கடவுள்னா சாத்தான்னு சொல்றவங்க நீங்க. அப்ப இந்த கோவில்களுக்குள்ள யாரை விட்டா உங்களுக்கு என்ன? நாங்க இந்து மதத்துல நம்பிக்கை இருக்க, நாங்க கேட்கணும் எங்க ஐயப்பனை போய் நாங்க பார்க்கணும் அப்படின்ட்டு. இன்னொன்னு, ஐயப்பனை பார்க்கணும் நீங்கன்னா தமிழ்நாட்டுல எத்தனையோ ஐயப்பன் கோயில் இருக்கு, அங்கெல்லாம் நீங்க போய் கும்பிட வேண்டியதானே. ஏன் நீங்க வந்து ஒன்லி பெட்டர் மார்க்ஸ் லைட்டே தான் வேணுமா அப்படின்ற மாதிரி நீங்க போய் அங்க ஐயப்பன் கோயிலே தான் போய் சாமி கும்பிடுவீங்களா? அந்த இடத்துக்குன்னு ஒரு புனிதம் இருக்கு, அந்த இடத்துக்குன்னு ஒரு ஆச்சாரம் இருக்கு, அந்த இடத்துக்குன்னு ஒரு ஆகமம் இருக்கு. அந்த கோவிலை கட்டினவங்க வந்து அது குறிப்பிட்ட பெண்கள் யாருமே போகக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை, குறிப்பிட்ட வயது இருக்கவங்க மட்டும்தான் போகக்கூடாது. மித்தபடி 45 வயசுக்கு மேலே, 50 வயசுக்கு மேலே அந்த இதான அவங்க மெனோபாஸ் ஆனவங்க போகலாம். 10 வயதுக்கு உட்பட்ட சிறுமிகள் போகலாம். அப்போ அவங்களாம் பெண்களில் கணக்கு இல்லையா? உங்களுக்கு என்ன வந்து உங்களுக்கு அப்படியே திடீர்னு ஐயப்பன் மேலே பாசம் பொத்துட்டு வடிதுன்னு நான் கேட்குறேன். எதற்காக தேவையில்லாமல் இது வந்து எப்படின்னா அந்த ஐயப்ப பக்தர்களை வந்து சுரண்டி விட்டு ஒம்பளுக்கிற வேலை. இது என்ன வேலை அப்படின்னா, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இதெல்லாமே திசை திருப்புற நடவடிக்கை. இங்கே ஆட்சி கேவலமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதை பற்றி மக்கள் பேசக்கூடாது. மக்கள் எதை பேசணும், ஏஆர் ரஹ்மான் யூஸ் பண்ணிட்டாராம், அதை பற்றி பேசணும் 2 நாள். அடுத்து இந்த மாதிரி பாட்டை போட்டு விட்ருவோம் நீலம் பண்பாட்டு மையத்திலேருந்து. இப்போ இதை பற்றி 4 நாள் பஞ்சாயத்து பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. ஆனால் நிச்சயமாக இதுக்கான குரலை நாங்கள் எழுப்பி, நீங்கள் அப்போ நீங்கள் ஐஎம் சாரி ஐயப்பான்னு பாடுறீங்கல்ல, நீங்கள் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்க, நீங்கள் என்ன சொல்லணும்? ஐயா சர்ச்சில் எங்கள் கன்னியாஸ்திரிகளுக்குலாம் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எத்தனையோ கன்னியாஸ்திரிகள் தெருவுக்கு வந்து போராட்டம் பண்ணியிருக்கிறாங்கல்ல, அவங்களுக்காக நீங்கள் ஒரு பாட்டு பண்ணீங்களா? நீங்கள் அது ஒரு பெண் வந்து படித்தாங்கன்னா பிஷப் ஆயிட முடியுமா, ஆயர் ஆகிட முடியுமா, பெரிய பொறுப்புக்கு நீங்கள் போயிடுவீங்களா? சொல்லுங்க. இந்து மதத்தில் ஐயப்பன் கோயிலுக்குள்ள வர்றதை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அப்போ தேவையில்லாமல் இந்த மாதிரி இந்து மத நம்பிக்கையில வந்து யாராக இருந்தாலும் மூக்க நுழைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக மூக்கறுபட்டு தான் போவாங்க. எங்களோட கோவில்களை பற்றி அக்கறை எங்களுக்கு தான் இருக்கணும், எங்களுக்கு எப்போ எங்கள் கோயிலுக்கு போகணும்னு தெரியும். உண்மையான இந்து நம்பிக்கையா அந்த ஐயப்பன் மேல பக்தர்கள், ஐயப்ப பக்தர்கள் யாரும் பெண்கள் வந்து அந்த குறிப்பிட்டதுல போக மாட்டாங்க. அதுக்கு நிறைய சயின்டிஃபிக்கான ரீசனும் இருக்கு. போறது முழுக்க காட்டு வழி பாதை. அப்போ நம்ம காட்டு வழி பாதையில போறப்ப அந்த பெண்கள் குறிப்பிட்ட அந்த காலம் எதுக்கு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த மாதவிடாய் காலத்துல அவங்க போனாங்க அப்படின்னா அவங்க உயிருக்கே ஆபத்தாங்க. அங்க கொடிய மிருகங்கள், புலி, சிறுத்தை, இப்ப ரீசெண்டா கொரோனா காலத்துல கூட ஐயப்ப பாதையில போறப்ப புலியை பார்த்தோம், சிறுத்தையை பார்த்தோம், எவ்வளவு வீடியோஸ் நமக்கு வருது. அப்ப அந்த மாதிரி பாதையில பெண்கள் போறது அவங்களுக்கே ஆபத்து. அப்ப பாதையில அப்படி போறப்ப எவ்வளவு விஷயங்களை யோசிச்சுதாங்க முன்னோர்கள் ஒண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. நாங்க எந்த கேள்வியும் இல்லாம எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு, எங்க முன்னோர்கள் எங்களுக்கு சொன்னாங்கன்னா கரெக்டானதுக்காக சொல்லியிருப்பாங்க. நீங்க வந்து அந்த கேள்வி கேட்க உங்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாது, அருகதையும் கிடையாது. அப்போ முழுக்க வந்து தேவையில்லாம எங்களோட கலாச்சாரத்திலையும் எங்களோட மத வழிபாட்டுகளையும் எங்களோட இந்து மத உணர்வுகளையும் புண்படுத்துற மாதிரி நீங்க பேசுறதுக்கு முதல்ல நிறுத்திக்கணும். இது வந்து எதுக்குன்னா இது இன்னொரு திசை திருப்ப நடவடிக்கை. நீ என்னதான் திசை திருப்ப நடக்குதோ உங்களுக்கு கொடுக்குற அடியை நாங்கள் கொடுக்காம இருக்க மாட்டோம். நிச்சயமா இசைவாணி அவர்கள் இதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும். केरला की इस मस्जिद में हिंदूस पूजा करते हैं, वो भी प्रॉपर रिचुअल्स के साथ। इवन जब यहाँ पर नमाज हो रही होती है तब भी। नवंबर से जनवरी तक शबरीमाला टेम्पल की एक यात्रा होती है जिसमें सैकड़ों लोग पार्टिसिपेट करते हैं। बट मंदिर जाने से 60 किलोमीटर पहले वो इस मस्जिद में आते हैं। एक स्टोरी के अकॉर्डिंग स्वामी अय्यप्पा पंडलम किंगडम के राजकुमार थे जब वो वावर से मिले, जो कि एक तमिल मुस्लिम थे। उन दोनों के बीच में फ्रेंडशिप हुई, उनका बॉन्ड इतना स्ट्रॉन्ग हो गया कि स्वामी अय्यप्पा ने अपने डिवोटीज को वावर स्वामी को इक्वल स्टेटस देने के लिए कहा। यह है एरुमलई का वावर मस्जिद, जो कि डेडिकेटेड है वावर स्वामी को। शबरीमाला टेम्पल जाने से पहले डिवोटीज यहाँ पर आते हैं, भस्म और भभूत लगाकर मंत्र चैंट करते हुए और स्वामी अय्यप्पा के जयकारा लगाते हुए वो इस मस्जिद की परिक्रमा करते हैं और यहाँ पर नारियल फोड़ते हैं। यहाँ के मुस्लिम बताते हैं कि उन्हें ये देखकर काफी अच्छा लगता है और मस्जिद कम्युनिटी डिवोटीज के वेलकम का, उनके खाने का और उनके रुकने का इंतजाम करती है। सिमिलर स्टोरी सेंट एंड्रयूज चर्च की भी है और आज जहाँ हर जगह रिलीजियस हेट है, शबरीमाला टेम्पल, ये चर्च और ये मस्जिद इंडिया के ट्रू एसेंस का रिफ्लेक्शन है। இந்த ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டிருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் போனாங்க பாபர் பாபான்னு ஒரு முஸ்லீம் போயிட்டு தான் போகணும். ஒரு முஸ்லீம் தர்காவுக்கு போயிட்டு தானே போவீங்க. அங்க போயிட்டு போகும்போது என்னன்னு கேட்டா அவரு சின்ன பிள்ளையில தோஸ்தான். ஏண்டா ஐயப்பனுக்கு பேரு என்னடா சாஸ்தா. சாஸ்தானா யாரா? கல்லும் மண்ணும் தோன்றாத காலத்திற்கு முன் தோன்றிய மூத்த குடி ஐயப்பன். அதான் சாஸ்தாவுக்கு அர்த்தம். 1200 வருஷத்துக்கு முன்னதான இஸ்லாமே இந்தியாவுக்கு வந்துச்சு. 1200 வருஷத்துக்கு முந்தி வந்த இந்த வாவேருக்கும் ஐயப்பனுக்கும் 5000-10,000 வருஷத்துக்கு முன்னாடியோ எவ்வளவோ லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த ஐயப்ப சாமிக்கு என்னடா சம்பந்தம்? 2 பேரும் சின்ன பிள்ளைகளை கட்டி பிடிச்சி கால வித்தியாசம். எப்படி இது ஒத்துக்கிறது சொல்லு? ஜெயலலிதாவும் மகாத்மா காந்தியும் ஒன்னா விளையாண்டாங்கன்னா சின்ன, ஆனா இவன் சொல்லுவேன், அவளும் சொல்லுவான், நான் சின்ன பிள்ளைல அவர் தாத்தா மாதிரி அவர் தடியை பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தீங்களா, எனக்கு பிடிச்சிட்டு போங்க நான் போறவனுக்கு